அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். டுடே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான நம்ம ஈத் ஷாப்பிங் vlog தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக தான் நம்ம ஈவினிங் ஒரு 5:30 கிட்ட நம்ம வந்து கிளம்புனோம். ஸோ நாங்கள் போகும்போது வந்து ரொம்பவே வந்து டிராஃபிக் இல்லாமல் தான் இருந்துச்சு. தென் வந்து போக போக அப்படியே வந்து நாங்கள் சண்டே வந்து கிளம்புனனால அவ்வளோ டிராஃபிக் அப்புறம் வந்து க்ரௌடாக வந்து ஆயிடுச்சு. தென் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் வந்து பீச் கிட்ட வந்து போயிட்டோம். ஸோ வந்து டி நகருக்கு போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான். அதுக்கப்புறம் வந்து பீச் தாண்டி தான் நாங்கள் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. டி நகருக்கு ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அது ஒரு போகிறதுக்கே ஒரு 5:30 நாங்கள் கிளம்புனோம். பட் வந்து இங்கே வரத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஹாஃப் அன் ஹவர் டிராஃபிக் இருந்தனால ரொம்ப இதாகிடுச்சு. பீச் தாண்டி போகும்போது பேபி வந்து ரொம்ப வந்து பீச் பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிடாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து அங்கே போய் காமிச்சிட்டு அவங்க கொஞ்ச நேரம் அங்கே விளாடிட்டு அதோட கிளிப்ஸ் தான் நாங்கள் வந்து இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே டி நகருக்கு போகிறதுக்கே நைட் இருட்டிடுச்சு. ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு அங்கே வந்து கான்செப்ட்லாம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க டி நகரில். ஸோ வந்து அது பக்கத்தில் தான் ஈஸி பை இருக்குது. அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டோம். அப்புறம் வந்து பேபிக்கு முதல்லலாம் வந்து நம்ம எந்த ஒரு ஷாப்பிங் போகிறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்குன்னு பார்ப்போம். இப்போலாம் எங்கே போனாலும் பேபியோட கிளாத்ஸ் அது க்யூட்டாக இருக்குதுல்ல, அதனால் அங்கே பேபியோட கிளாத்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃப்ராக்ஸு, வெஸ்டர்ன் ஃப்ராக்ஸு, அப்புறம் வந்து நெட் ட்ரெஸ் மாதிரி சம்திங் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ வந்து எல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே செலக்ட் பண்ணாச்சு. தென் வந்து அவங்களோட அந்த குட்டி குட்டியாக அந்த ஹேங்கர்ஸ்லாம் அவங்களுக்கு எட்டுற மாதிரி இருக்கும். அவங்கள கையிலே பிடிக்க முடியல. அவங்க பிள்ளைங்களாம் வந்து ஹேங்கரில் உள்ளதை பார்த்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து அந்த கிளிப்ஸும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்ஸும் இருக்குது. அதுக்கப்புறமா என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ வந்து அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சம் யூனிக் கலெக்ஷன்ஸாக இருந்தாலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குர்தாஸ், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிஸ், அதுக்கப்புறம் வந்து டாப்ஸு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி எனக்கும் நான் பை பண்ணிவிட்டு அப்படியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஜூடியோ ஈஸி பையில் தான் போய் வாங்குவோம். இல்லை சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாமே போய் பார்ப்போம். ஸோ டுடே வந்து இங்கே போய் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இங்கே வந்தது தான். தென் வந்து ஹேண்ட்பேக்ஸு, ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஷூஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வாங்கிட்டு அங்கேயே வந்து மேக்கப் திங்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேருந்தும் ஒரு சில திங்ஸஸ்லாம் காஜல், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து அதையும் பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மெயின் டி நகருக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஈஸி பையில் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. எனக்கும் பேபிக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து சரி சரவணா ஸ்டோர்ஸில் போய் சரவணா ஸ்டோர்ஸ் போத்தீஸில் போய் அவங்களுக்கு ஷர்ட், டிஷர்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டி நகருக்கு நாங்கள் வந்து போயிட்டோம். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து ஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கோட் எல்லாமே இருந்துச்சு. அப்படி நம்மளோட பேக் டு பழைய மெமரிஸ்க்கு வந்து போன மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் வந்து எங்களோட வெட்டிங்கில் வந்து நாங்கள் எங்களுக்கு எடுத்த அந்த ட்ரெஸ் வந்து டார்க் ப்ளூ கலெக்ஷன் தான். ஸோ அங்கே பார்க்கும்போது அப்படியே வந்து அந்த பழைய ஷாப்பிங்ஸ் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, மெமரிஸ் ஞாபகம் வந்துட்டு போச்சு. சரவணா ஸ்டோர்ஸில் எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்க இவங்களுக்கும். ஸோ அங்கேயே நாங்கள் வாங்கிட்டோம் இவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப டவுனாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படியே வந்து ஒரு ஜூஸ் 2 பேருமே எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி குடிச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்படி தான் எங்களோட ஈத் ஷாப்பிங் வந்து போச்சு. எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. நைட்டு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 11:30 மேலே அபோவ் ஆகினனால
அப்படியே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போயிட்டோம். ஸோ அங்கே போய் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈச் ஷாப்பிங் vlog வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஸோ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்வான வீடியோவோட வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.